ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட எபிசோட் 6ல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்கும், இந்த வின்னோட ஆஃபீஸ்க்கு வாரண்ட் லெட்டர் வந்திருக்கும். அதனால் இந்த வின் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயின் ரோஸை புக்கெட்லேயே விட்டுட்டு பேங்காக்கு அவன் மட்டும் திரும்பி வந்திருப்பான். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறான்னா, அவருடைய தங்கச்சிக்கு யூயாங்க்கு கால் பண்ணி, இன்னைக்கு காலையிலே வின் அங்கே வரான், அவனை எப்படியாவது நீ வாட்ச் பண்ணணும், அவனை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி அவன் என்னென்ன பண்ணுறான்னு எனக்கு அப்டேட் கொடுக்கணும்னு சொல்ல, அதனால் அந்த பொண்ணும் அவனை ஏர்போர்ட்லேருந்தே வாட்ச் பண்ணணுங்கிறதுக்காக ஏர்போர்ட்டுக்கே வந்துடுறா. அதுக்கப்புறம் வின்னும் நம்ம ரோஸ் வீட்டுக்கு தான் டைரெக்டாக போவான். அதனால் இவளும் டைரெக்டாக ரோஸ் வீட்டுக்கு வந்துடுறா. ஆனால் அவளுக்கு தெரியாது இல்லையா இது ரோஸ் வீடுன்ட்டு. அதனால் வெளியே நின்று எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பா. அந்த சமயத்தில் நம்ம ரோஸோட தம்பி அங்கே வந்துடுறான். இவளை பார்த்த உடனே, ஏய் நீ இங்கே என்ன பண்ணிருக்க, எதுக்காக என் வீட்டை தேடிய வந்த, அங்கே ஹோட்டலில் என்னுடைய சாப்பாடு சரியில்லைன்னு நீ ரிவ்யூ கொடுத்ததால எனக்கு வேலையே போயிடுச்சு, இப்போ என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வீடு வரைக்குமே வந்துட்டியான்ட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறான். அந்த பொண்ணுக்கு இவனை பார்த்த உடனே ஷாக் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வேலை போயிடுச்சுன்னு கேட்ட உடனே அந்த பொண்ணுக்கு ரொம்ப பாவமாக போயிடும். அச்சோ என்னால் வேலை போயிடுச்சு அவங்களுக்கு, நான் உங்களுக்கு நீங்கள் திரும்பியும் உங்கள் ஃபுட்டை சமைச்சு கொடுங்க, நான் திரும்பியும் ரிவ்யூ பண்ணுறேன், உங்கள் பேரை நான் நல்லபடியாக்கி காட்டுறேன்னு சொல்லுவாளா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ இங்கேருந்து போ முதல்லன்னு சொல்லி திட்டுறான். இங்கே உள்ள வின் வந்து ரோஸ் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா இல்லையா, பேசி முடிச்சுட்டு சரி நான் கிளம்புறமான்ட்டு கிளம்புவானா, வெளியே இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துடுறான். உடனே ரோஸ் அம்மா கிட்ட இங்கே வாஷ்ரூம் எங்கே இருக்குது நான் யூஸ் பண்ணணும்னு சொன்ன உடனே அவங்க பின் சைடு கை காட்டுவாங்களா, அவனும் அந்த சைடு ஓடி போயிட்டு பால்கனியில் நின்றுட்டு ரோஸ்க்கு கால் பண்ணி சொல்கிறான், அந்த மாதிரி யூயாங் இங்கே வந்திருக்கா, உன் தம்பி பேசிக்கிட்டு இருக்கான், அவங்க 2 பேத்துக்கும் ஆல்ரெடி தெரியுமா, 2 பேரும் வெளியே பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல ரோஸ்க்கு ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிறீங்க, அங்கே வரைக்கும் வந்துட்டாங்களா, சரி சரி இருக்க, நான் என் தம்பிக்கு கால் பண்ணி அவளை எப்படியாவது அங்கேருந்து அனுப்பிவிட சொல்கிறேன்னு சொல்லிட்டு உடனே ரோஸ் தம்பிக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவனும் கால் அட்டன் பண்ணி என்னாச்சிக்கான்னு கேட்குறதுக்கு, நீ பேசிக்கிட்டு இருக்கே அந்த பொண்ணு புக்கெட்டில் உள்ள பொண்ணு, அவள் வின்னை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வந்திருக்கா, நான் யாருங்கிற உண்மை மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிடும், அதனால் சீக்கிரமாக அவளை எப்படியாவது பேசி அங்கேருந்து அனுப்பி விட்டுடுங்க. என்னக்கா சொல்கிற, எதுக்காக நான் அவளை அனுப்பிவிடணும், அவள் வர்றதால உனக்கு என்ன ப்ராப்ளம் ஆகும், என்னாச்சு நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலங்கிறதுக்கு, நம்ம வீட்டுக்குள்ளே வின் இருக்காரு, அவளுக்கு என்னை பற்றி மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிடும், நீ எதுவும் கேள்வி கேட்காத, நான் உனக்கு அப்புறமா பதில் சொல்கிறேன், இப்போ நீ அவளை வெளியே அனுப்பிவிடுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அந்த சமயம் இந்த பொண்ணு என்ன பண்ணுறேன்னா, இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்ட்டு அந்த ஃபோனுக்கு பக்கத்தில் வந்து நின்று கேட்டுக்கிட்டு இருப்பாளா. இவனை காலை கட் பண்ணிவிட்டு திரும்பி பார்ப்பான், பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, நீ எதுக்கு இங்கே பக்கத்தில் வந்து நிற்கிற, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, இல்லைப்பா என்னால் தானே உன்னோட வேலை போச்சு, நீ திரும்ப குக் பண்ண, நான் அதை ரிவ்யூ பண்ணுறேன், அதுக்கப்புறம் உனக்கு ஜாபும் கிடைச்சிரும், எனக்கும் கில்ட்டியாக இருக்காது, எனக்கு இப்போ ரொம்ப கில்ட்டியாக இருக்குப்பா, செய்யறியா ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பான்னு கெஞ்சிக்கிட்டு இருப்பா. அந்த பையன் அவனை சமாளிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ளே இன்னும் வெளியே வந்துடுறான். இந்த பொண்ணையும் பார்த்துட்டு, யூங் நீ எப்போ இங்கே வந்த, நீ எப்படி இங்கே வந்தன்னு கேட்குறதுக்கு, அதுவா இவர் தானே ஒரு டைம் குக் பண்ணி கொடுத்தாரா, அதை நான் ரிவ்யூ பண்ணினேன், அதுக்காக தான் இவரை பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்ட்டு, நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, இது யார் வீடு, இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டுட்டு இருப்பாளா. அதுவா இவன் வந்து இன்ஜினியர், இவனை என்னுடைய கம்பெனிக்கு ஒர்க் விஷயமா கூப்பிட்றதுக்காக தான் வந்தேன். அந்த சமயத்தில் ரோஸோட அம்மாவும் அங்கே வந்துடுறாங்களா, என்ன இங்கே சத்தம், யார் இவங்கன்னெலாம் கேட்டுட்டு இருக்க. அந்த பொண்ணு இவங்களை பார்த்ததையும் வணக்கம் சொல்கிறா. வேணும் என்னோட ஒய்ஃபோட கசின் தான் இவன் சொல்லவும், அப்படின்னா இங்கே எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க உள்ளே போய் பேசலான்னு கூப்பிடுறாங்களா. உடனே ரோஸ் தம்பி இருந்துக்கிட்டு, இல்லை இல்லை வேண்டாம், உள்ளெல்லாம் அவள் வரக்கூடாது, அவளுக்கு நிறைய வேலை இருக்குது, அவள் இங்கேருந்து போகட்டும், நீ போன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவையும், அம்மா உனக்கு இங்கே வெளியே நின்னா உடம்பு சரியில்லாத போயிடும், வா வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்ட்றான். அந்த பொண்ணு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா. வென்றிருந்துட்டு, யூங் நீ இங்கேருந்து போகணும்ல, என்னையும் கூட்டிகிட்டு போயிட்டு என்னுடைய வீட்டில் போயிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ போக வேண்டிய இடத்துக்கு போறியா அப்படிங்க. அவளும் சரின்ட்டு அங்கேருந்து அவளுக்கு போகிறதுக்கு மனசே இல்லை, என்ன தான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற கியூரியாசிட்டிலேயே அங்கேயே பார்த்துக்கிட்டே போகிறா. புக்கெட்டில் ரோஸ் வெளியே நின்று டென்ஷனாக நின்றுக்கிட்டு இருப்பாங்க. கோன் வந்துட்டு, என்னாச்சு மூன், நீ இந்த மாதிரி டென்ஷனாக இருந்துக்கிட்டு இருக்க, நானும் பார்க்குறேன் ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்க, ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கே, என்ன விஷயம்னு கேட்குறதுக்கு, இல்லை வின் பேங்காக் போனார் இல்லையா, இன்னும் எனக்கு கால் பண்ணலை, நான் கால் பண்ணாலும் அட்டன் பண்ணலை, பிஸியாக இருக்கார் போல இருக்குது, அதனால தான் டென்ஷனாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. கோன் டவுட்டோடைய, வின் எதுவும் தப்பு பண்ணுறானோ அந்த டவுட்டில் தான் நீ இந்த மாதிரி இருக்கியான்னு கேட்குறாரு.
இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ பிஸியாக இருப்பார் இல்லையா, அதனால தான் என்னுடைய கால் அட்டன் பண்ணலை. நீ எப்போ பார்த்தாலும் அவனை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் அவன் உன்னைய பற்றி நினைக்கிறானா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரிலாம் இருக்கிறது சரியா தப்பான்னு நீயே யோசிச்சு பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அவங்க ஃபோன் ரிங் ஆகுது. யார் கால் பண்ணியிருப்பான்னா அவங்க தம்பி தான் கால் பண்ணியிருப்பான். ஆனால் கோன்கிட்ட வின் தான் கால் பண்ணியிருக்காரு. நான் போயிட்டு பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு தனியாக வந்துடுறாங்க. தம்பியும் கால் பண்ணி காலையில் நடந்த விஷயத்தை வச்சு என்னாச்சு, என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன ப்ராப்ளம், யூயோங் எதுக்காக இங்கே வரைக்கும் வந்திருந்தா, அவள் வின்னை தான் அதிகமாக பார்த்துக்கிட்டே இருந்தா, என்னதான் பிரச்சனை, வின் கூட இங்கே வந்துட்டாரு, நீ ஏன் இங்கே வரலன்னு கேட்டுட்டு இருக்க. ரோஸும் வேற வழி இல்லாத உண்மையை சொல்லிடுறாங்க. நான் இப்போ வின் ஒய்ஃபோட அப்பா வீட்டில் தான் இருக்கேன். அவங்கள பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு சொல்லுவாங்களா? நீ எதுக்காக அவங்கள நீ போய் பார்க்கணும்? மோனுக்கு பதிலாக அவங்க அப்பா அம்மாவை நான் தான் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லுவாங்களா? நீ என்ன சொல்கிற? மோனுக்கு பதிலாக நீ எதுக்காக அவங்க அப்பா அம்மாவை போய் பார்த்துக்கணும்? ஏன்னா மோன் இப்போ உயிரோடு இல்லை, அவள் இறந்துட்டா அப்படிங்க. அவன் தம்பி ஷாக் ஆகிடுறான். என்ன சொல்கிறேன்ட்டு வேகமாக சத்தம் போட அவங்க அம்மாலாம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்களா. அதனால கொஞ்சம் தள்ளி வந்துட்டு, நீ என்ன பைத்தியமா ரோஸ்? மோனோட இடத்துல இருந்து நீ எப்படி அவங்கள பார்த்துக்க முடியும்? மோன் வேற இறந்துட்டான்னு சொல்கிற. அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமோ இல்லையோ, மோன் மாதிரி நடிக்கிற விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுறதுன்னு கேட்குறதுக்கு, இல்லைப்பா மோன் அவங்க பார்த்ததே கிடையாது. இருந்தாலும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் தெரிஞ்சு போயிடுமே. அதெல்லாம் வின் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் இங்கே வந்திருக்கேன். என்னதான் இருந்தாலும் இது பெரிய கிரைம் ஆயிடுச்சு. நீ எப்படி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறதுக்கு, நான் என்ன பண்ணுறது? நான் அந்த வேலையை மட்டும் செய்யலைன்னா அவன் எனக்கு 3 மில்லியன் காசு கொடுத்துருக்கான். அதை ஃபுல்லாகவே ரிட்டர்ன் கேட்குறான். அதை என்னால் இப்போயே எப்படி ரிட்டர்ன் கொடுக்க முடியும்? அதனால தான் இங்கே நடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். எனக்கு வேறு சாய்ஸே இல்லைன்னு சொல்லுவாங்களா? அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ அம்மாவை மட்டும் நல்லபடியாக பார்த்துக்கு, நான் இங்கே சமாளிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இங்கே கோன் அவன் தங்கச்சிக்கு கால் பண்ணி என்ன நடந்துச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு இருக்க, அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா. நீ டவுட் படுறது சரியாக தான் இருக்குது கோன். நான் அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அவன் டைரெக்டாக ஏர்போர்ட்டை விட்டு இறங்கின உடனே டைரெக்டாக ஒரு செஃப் வீட்டுக்கு தான் போனான். நானும் அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனான். அந்த செஃப் யார் தெரியுமா? நான் ஏற்கனவே ஒரு டைம் ரிவ்யூ பண்ணியிருந்தேன்ல, அவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தான். நானும் கேட்டேன், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அவன் சொன்னான், என்னுடைய கம்பெனி ஒர்க் விஷயமா இவனை கூப்பிட்றதுக்காக தான் வந்தேன்னு சொல்கிறான். ஒரு பெரிய கம்பெனிக்காக, அதுவும் இவனை பார்க்கறதுக்கே சின்ன பையன் மாதிரி இருக்கான். அவனை இன்வைட் பண்ணுறதுக்காக அவனை தேடி அவன் வீட்டுக்கே வந்திருக்கான். அப்போ சரிதான், இங்கே மோன் காலையிலேருந்து அவனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. அவன் கால் அட்டன் பண்ணவே இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம மோனை இவன் அவாய்ட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அதனால் நீ என்ன பண்ணு, அவனை இன்னமும் நல்லா ஃபாலோ பண்ணு. அதுவும் அவனுக்கு தெரியாமல ஃபாலோ பண்ணணும். எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி சொல்லு, ஆனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல அந்த பொண்ணும் சரிங்கிறா. அதுக்கப்புறம் நைட்டு ஆகிடுது. ரோஸ் மட்டும் தனியாக நின்றுக்கிட்டு இருப்பாங்களா. அங்கே கோன் வந்துட்டு, உன் ஹஸ்பண்டுக்கிட்ட பேசினியே, என்ன சொன்னான்? எதுக்காக உன் ஃபோன் கால்க்கு ஆன்சர் பண்ணாத இருந்தானா கேட்டியாங்கிறதுக்கு, கேட்டேன். அவர் போனதுலேருந்து கம்பெனியில் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சான். அதுலேயும் மீட்டிங்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சான். அதனால தான் கால் அட்டன் பண்ணலையாம். சரி, அப்படின்னா யூயோங்கை பற்றி சொன்னானா? யூயோங்க அங்கே பார்த்தாராம். அதே என்கிட்ட சொன்னாருன்னு சொல்ல, ஆமாம் யூயோங்க நான் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கிறேன் அவனை அப்படின்னு கோன் சொல்கிறதுக்கு அவங்க ஷாக் ஆகி பார்க்குறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஏன்னா உன் ஹஸ்பண்ட் டைரெக்டாக ஏர்போர்ட்டை விட்டு இறங்கின உடனே ஒரு பையனோட வீட்டுக்கு போயிருக்கான். அதுவும் அவன் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக கூப்பிடுறதுக்காக போயிருக்கான். இதில் என்ன இருக்குது? அங்கே அவங்க அம்மாவும் அந்த பையனும் மட்டும்தான் இருக்காங்க. அதனால் ஜஸ்ட்டு பார்க்கறதுக்காக போயிருப்பாரு. இதில் என்ன பிரச்சனை இருக்குது? எனக்கு அதனால தான் அவனை பார்க்கறதுக்கே வியர்டாக தெரியுது. அது இன்னமும் சந்தேகத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கு. அதனால் யூயாங்க இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. அவன் உனக்கு உண்மையாக இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் உனக்கு உண்மையாக இல்லைன்னா அவனை விட்டுடுங்க. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி யோசிச்சதே இல்லை அப்படின்ட்டு அங்கேருந்து போக பார்ப்பாங்களா. கோனுக்கு அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு, இரு உனக்கு ஒன்று காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அவங்க பின்னாடியே கோன் எங்கே போகிறோன்னுக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே மார்க்கெட்டுக்கு வந்து இறங்குறாங்க. அங்குள்ள மார்க்கெட் ஃபுல்லாகவே மக்கள் போக வரன்ட்டு கூட்டமாக இருக்குது. அங்கே உள்ள கடைக்காரங்க எல்லாருக்குமே கோனை நல்லாவே தெரிஞ்சிருக்கு. எல்லாரும் ஹலோ ஹலோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோஸும் இங்கே எதுக்காக என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு, இது இப்போ 3 வருஷமாக மூடி கிடந்துச்சு. கொரோனா டைம்ங்கிறதால மூடி இருந்துச்சு. இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல.
வா நம்ம இன்னும் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே எதிரில் ஒரு பையன் வந்துட்டு செல்ஃபி எடுக்கலாமான்ட்டு கோனை கூப்பிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருப்பானா, அப்போ அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துடுறா. 3 பேரும் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் இன்னொருத்தவங்கன்ட்டு கூட்டம் கூட்டமாக வந்துடுறாங்க. பாவம் ரோஸை பின்னாடி தள்ளி விட்டுடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் மழை வர ஆரம்பிச்சிடுது. ரோஸும் கோன் எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. கோன் பின்னாடியே வந்துட்டு வா சடனாக மழை வந்துருச்சு ஒதுங்கி நிற்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு தாழ்வாரம் இருக்கு இல்லையா, அந்த தாழ்வாரத்திட்ட போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்களும் சேர்ந்து நெரிக்கிறதெல்லாம் இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக நிற்கிறாங்களா, அதனால ரோஸோட மனசு படபடன்னு அடிச்சுக்குது. அப்படியே கோனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோனும் சரி மழை விடாது போல இருக்கு, நம்ம இங்கேருந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அவருடைய கோட்டை கழட்டி 2 பேரும் தலையில் போத்திக்கிட்டு பைக்கிட்டே வந்துடுறாங்க. பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா பைக் மழையில் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பைக்கை சரி பண்ணிட்டு 2 பேருமே பைக்கில் வந்துக்கிட்டு இருக்காங்க. ரோஸ் நல்லா கோனை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிக்கிட்டே வராங்க. வீட்டுக்கு 2 பேரும் வந்ததுக்கப்புறம் மோன் என்ன பயந்துட்டியா, இப்படி கட்டி பிடிச்சிட்டு வர, ரொம்ப பயந்துட்டியோ அப்படின்ட்டு கீழே இறங்குன்னு சொல்லுவாரா. அவங்களும் கீழே இறங்கிக்கிட்டு அவங்களோட ஹெல்மெட்டை கழட்டுவாங்க. ஆனால் கழட்ட முடியாத இருக்கவும் கோன் வந்து கழட்டி விட்டுட்டு அவங்க முடியெல்லாம் ஒதுக்கி விட அப்பயே ரோஸ்க்கு மனசு திரும்பியும் படபடன்னு அடிச்சுக்குது. அப்படியே கோனே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே கோன் இருந்துட்டு என்னாச்சு மோன், நல்லா தானே இருக்கேன்னு கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை, மழையில் நனைஞ்சிட்டல்ல, ஈரமாக இருக்கு, அதனால வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவாங்களா. சரி குட் நைட்னு சொல்லுவாரா. அவங்களும் தாங்கிக்கிட்டே குட் நைட் சொல்லிட்டு உள்ளே போகிறேன்ட்டு வீட்டை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்காங்க. அவரை கோன் தான் பார்த்துட்டு ரோஸ் எங்கே போகிற, வீடு பின்னாடி இருக்கு பாரு அப்படிங்கவும், அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சொச்சோ மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே குடுன்னு ஓடி போயிடுறாங்க. கோனும் இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காளேன்னு சிரிச்சுக்கிட்டு நிற்கிறாரு. உள்ளே வந்த ரோஸும் அவங்க முடிய ஹேர் ட்ரை பண்ணிக்கிட்டு வெக்கப்பட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு இவங்க எல்லாருக்கும் உண்மை என்னங்கிறது தெரிய வந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்மக்கிட்டலாம் நடந்துக்க மாட்டாங்க. ஸோ நம்ம எதுக்கும் ஆசைப்படக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பேங்காக்கு வந்தான் இல்லையா, அங்கே அவன் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே என்னுடைய பணத்தை திருப்பி கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனும் நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிரும், நான் உங்கள் பணத்தை எல்லாம் திரும்பி கொடுத்துட்றேன், என்னை நம்பி கொஞ்ச நாளைக்கு மட்டும் டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு பார்க்குறான். யாருமே ஒத்துக்கிற மாதிரி இல்லை. அதில் ஒரு ஆள் நீ என்னுடைய பணத்தை திருப்பி கொடுக்கலனா நாளைக்கு கோர்ட்டில் சந்திக்கலான்னு சொல்கிறானா. வின்க்கு செம்ம டென்ஷன் ஆகுது. கோவத்தில் உட்காந்துருக்கான். புக்கெட்டில் நம்ம ஹீரோ, லாயர், அந்த வாடி பொண்ணு இருக்காங்க இல்லையா, கடல்கிட்ட வந்து நின்றுட்டு இருக்காங்க. இந்த வாடி பொண்ணுக்கு தான் நம்ம ரோஸ் பார்த்தாவே பிடிக்காது இல்லையா. எப்போ கோனை பார்த்தாலும் ரோஸை பற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும்ன்ட்டு குறைய சொல்லிக்கிட்டே இருப்பா. அவன் பணத்தை திருடுறதுக்காக தான் வந்திருக்கா, அவங்ககிட்ட இருந்து நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் இந்த பணம் ஃபுல்லாக அவளுக்கு போக போகுது அப்படிங்க. கோனும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, நீ எதுக்காக அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க, அவள் இங்கே சொத்துக்காகலாம் வரல, அப்பாவை பார்த்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கா, நீ அந்த மாதிரிலாம் சொல்லாதன்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறான். ஆனால் அந்த பொண்ணு கேட்குற மாதிரியே இல்லை. அப்பா கூட எப்படி டைமண்ட் நெக்லஸை அவளை நம்பி அவள் கையில் கொடுக்கலாம், அப்பா டைமண்ட் நெக்லஸை அவளுக்கு கொடுத்து தப்பு பண்ணிட்டாரு, இப்போ அவளுக்கு டைமண்ட் நெக்லஸ் கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவருடைய சொத்து ஃபுல்லாகவே அவளுக்கு தானே கொடுப்பாரு அப்படின்ட்டு அவள் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருப்பாளா. கோனுக்கு ஒரு சமயத்தில் கோவம் வந்துடுது. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, அந்த பொண்ணு அந்த மாதிரிலாம் இல்லை, உங்ககிட்ட இதுக்கு மேலே என்னால் பேச முடியாதுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் லாயர் தான் இருந்துட்டு இங்கே பாரு, நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன், அந்த நெக்லஸ் இருக்கு இல்லையா, அந்த பொண்ணுக்கு போட்டு விட்டாங்க தான், அந்த ஒரு நாள் மட்டும்தான் அவள் அங்கே போட்டுக்கிட்டு வந்தா, அதுக்கப்புறம் கலட்டி மாஸ்டர்கிட்டே கொடுத்துட்டா, அதை நான் தான் வாங்கிட்டு போயிட்டு பேங்க் லாக்கரில் வச்சுருக்கேன். அது இல்லாத அந்த பொண்ணு அப்பாவை எவ்வளோ தூரம் நல்லா பார்த்துக்கிறா தெரியுமா, அவள் இங்கேருந்து போகணும்னு தான் பார்க்குறா, ஆனால் மாஸ்டர் தான் நீ போகக்கூடாது இங்கே இருக்கணும்னு சொல்லி அவளை நிப்பாட்டி வச்சுருக்காரு. அந்த பொண்ணுக்கு இங்கே இருக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. அந்த பொண்ணு உண்மையாலுமே ரொம்ப நல்ல பொண்ணு. காசு பணத்துக்கு ஆசைப்படுற மாதிரி இருந்தா அப்பாவை எப்படியாவது காக்கா பிடிச்சி பணத்தை எப்படியோ வாங்கியிருக்கணுமே. அவர் போட்டுவிட்ட நெக்லஸ் கூட வேண்டான்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்டாலே, நீங்கள் அவளை இந்த மாதிரி தப்பாக பேசாதீங்கன்னு சொல்லி பார்க்குறான். ஆனால் அந்த பொண்ணு கேட்குறவளா, இருந்தாலும் என்னால் அவளை நம்ப முடியாதுன்ட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறாளா. எங்கள் வீட்டில் ரோஸ் அவங்க அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. சாப்பிட்றது கூட ஏதோ குழந்தை பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஊட்டி விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் சாப்பாடு போதும் வேண்டான்னு சொல்லிட்டு வச்சுட்டா கூட சாப்பிடுங்கப்பா ப்ளீஸ் அப்படி இப்படின்ட்டு சொல்லி கொஞ்சம் சாப்பிட வைக்கிறா. அவங்க அப்பாவும்
என்னை நீ குழந்த பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டியா? குழந்த பிள்ளை மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட வச்சுட்டியே. சரி பரவாயில்ல இருக்கட்டும். நான் சாப்பிட்றேன். உனக்காக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரா? ஆமாம். எங்கள் அம்மா கூட என்னை இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட வைப்பாங்க. நானும் அதுதான் பண்ணேன்னு சொன்னவும் அவர் அப்படியே ஸ்டன் ஆயிடுறாரு. அவருக்கு அவங்க ஒய்ஃபோட ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு. அப்படியே ஷாக் ஆகி உட்காந்தவர் தான். அதுக்கப்புறம் ரோஸ் தான் பார்த்துட்டு, அப்பா என்னாச்சு? ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு, நீ போயிட்டு கேலண்டர் எடுத்துட்டு வா, இன்னைக்கு நல்ல நாளா இல்லையான்னு நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு கேலண்டர் எடுத்துட்டு வர சொல்லுவாரா. அவங்களும் கேலண்டர் எடுத்துட்டு வந்து காட்டவும் அவரும் டேட்டு பார்த்துட்டு இன்னைக்கு நல்ல நாள் தான், எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு சாப்பாடு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் நைட்டு ஆகிடுது. நைட்டு இவங்க ஃபேமிலியாக ஒரு மாங்கை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. சைனீஸ் மாங்க் அவர் சொல்கிறது எல்லாமே உண்மையாகவே இருக்குமா. அதுலேயே அவங்க அந்த வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைப்பாராம். அவரும் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் குறி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவரை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு செம்ம பயமாயிடுது. இவங்களுக்கு கடவுள் பக்திங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா நம்மளை இங்கே சபிச்சிருவாங்களோ, நம்ம தப்பு பண்ணுறோமோ கடவுள் நம்மளை தண்டிச்சிருவாரோங்கிற பயம் அதிகமாகவே இருக்குது. அதனால் அந்த மாங்கை பார்த்ததுலேருந்து அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அங்கேருந்து இங்கே ஓடி போயிடலாமான்னு பயந்து போயிட்டு அங்கேருந்து கிளம்ப போவாங்க. ஆனால் அவங்க அம்மா பிடிச்சு வச்சுக்கிட்டு, எங்கேயே இரு, எங்கேயும் போகாத, அவர் சொல்கிறதெல்லாம் உண்மையாலுமே நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ரோஸும் பயந்து போய் இருக்காங்க. அந்த சைனீஸ் மாங் வேற உண்மையை புட்டு புட்டு வைப்பாராம். உண்மையாலுமே ரோஸ் இங்கே எதுக்காக வந்திருக்காங்கன்னு அந்த மாங் சொல்லிடுவாரோ, என்ன ஆக போகுதுன்னு நம்ம அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ எப்படி இருக்குது, என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.